ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன நம்ம வீட்டில் அப்படின்னா தோசையும் மீன் குழம்பும் தான். காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் காஃபி போட்டேன்னா கொஞ்சம் பாலெல்லாம் பொங்க விட்டுட்டேன். சரி, அதெல்லாம் அப்போயே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன். வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தோசை ஊற்ற ஆரம்பித்தேன். எப்பயுமே அப்படி தான். ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி பாலை பொங்க விட்டுட்டோம், இந்த மாதிரி ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த வேலைக்கு நம்ம போக முடியாது. ஸ்கூலுக்கு போகும்போதும் அப்படி தான். கரெக்டாக 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான். 8 மணிக்கு மேலே எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு லேட்டாக போக முடியாது, நமக்கு ஸ்கூலுக்கு போகிறது தான் முக்கியம். அதனால் அதை அப்படியே விட்டுருவேன் நான். அதே மாதிரி தான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இதை அடுப்பை தொடச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் கோயிலுக்கு போக முடியாது, லேட் ஆகிடும். அதனால் அதை அப்படியே விட்டுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன். இந்த பழக்கம் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரம் போகணும், பஞ்சுவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் எங்கள் அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதனால் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூலுக்கு போகிறேன்னா 8 மணிக்கு மேலே எந்த வேலையும் நடக்காது என்கிட்ட. அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு ரெடியாக போயிடுவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து தான் பார்ப்பேன் வீடு எப்படி இருக்குது, எனக்கு வந்து கிச்சன் எப்படி இருக்குது, கிச்சனை நீட்டாக வச்சுட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய கிச்சனை வந்து நீட் பண்ணிவிட்டு சமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும். இந்த திராட்சை பழம் நம்ம எப்போ வாங்கினாலுமே அந்த திராட்சை பழத்தை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து 2 டைம் 3 டைம் கழுவிட்டு நம்ம சாப்பிடணும். ஏன்னா நிறையா மருந்துகள் அடிக்கிறாங்க பழங்களில். அதே மாதிரி ஆப்பிள் வந்து தோல் சீவிட்டு தான் நான் சாப்பிடுவேன், தோலோடு நான் ஆப்பிள் வந்து சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது.